ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 259 பார்க்க போறோம். எடுத்ததும் கலிஃபாக்கு நியூஸ் வந்திருக்கும். கடைசியில இந்த 2 காரை டிட்டாச் பண்ணி விட்டாங்களா, இப்படியாப்பட்ட சம்பவத்தை எப்படி நடக்க விட்டீங்கன்னு கேப்பா. அந்த அபிஷியலும் மன்னிச்சுக்கங்க, ஆனா இந்த விஷயத்துல ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேப்டன் டீபோனை மாட்டிக்கிட்டாருன்பா. கலிஃபா இப்ப இந்த ட்ரெயினோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேப்பா. அந்த அபிஷியலும் இன்ஜின் ரூமோட சேர்த்து மொத்தம் 5 கார்ஸ் இருக்கு மேடம். அண்ட் 5வது கார்ல இருக்க மொத்த மிலிட்டரி பவரையும் காலி பண்ணிட்டாங்க. அண்ட் மிஸ்டர் வான்ஜே தான் கார் நம்பர் 4ல இருக்காரு. அண்ட் 3rd கார்ல நீரோ இருக்காரு. அண்ட் நிக்கோராபின் இருக்கிறது கார் நம்பர் 1. அப்புறம் நம்ம எல்லாரும் கார் நம்பர் 2ல இருக்கோம்பா. வச்சு பார்க்க நம்மளோட எதிரிகள் அவ்வளவு ஒன்னும் முட்டல் கிடையாது போலயே. அதெல்லாம் தாண்டி இப்ப எனக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், பிராங்கி இங்க ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான்ங்கிற விஷயம். நம்ம மிஷன் நம்ம முக்கியமா முடிக்க வேண்டிய விஷயமே பிராங்கிய நிக்கோராபின என்னிஸ்லாபி கொண்டு போய் சேர்த்துறதுதான். இதுக்கிடையில எத்தனை பேர் சாகுறாங்க இல்ல எனிமையில யார் சாகுறாங்கன்னு எங்களுக்கு கணக்கு இல்ல. அது எங்க மிஷன்லயும் வராது. அதனால இதுக்குள்ள நான் வரவே மாட்டேன்ருவான். கார்கிக்கெல்லாம் பயமா இருக்கும். கலிஃபா நீ உள்ள வந்த இன்ட்ரோடர்ஸ பாத்தியான்னு கேப்பா. அவனும் இப்ப நம்ம புடிச்சிட்டு வந்தோம்ல மேடம், அவங்கள 2 பேரு. ஆனா அதுலயே ஒருத்தன் ஒரு மாதிரி வினோதமா மாஸ்க் போட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒருத்தன் சூட் போட்டு வந்திருக்கான். அவனை தான் நாங்க இங்க பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர்த்தோட சேர்த்து மொத்த இன்ட்ரோடரும் கணக்கு பார்த்தா 3 பேருன்பான். காக்கும் அந்த மாஸ்க் போட்டு வந்தான்னு ஒரு பர்சன் சொன்னேல, அது ஸ்ட்ராஹெட்ஸை சேர்ந்த நீல மூக்கனா இருப்பான் போல. எனக்கு தெரிஞ்ச அவன் நிக்கோராபின பர்பஸா தான் ரெக்கவர் பண்ண வந்திருக்கான். அப்புறம் பிராங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் போல. எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்குன்பான். ப்ளூனோ எந்திரிச்சு லூச்சி கிட்ட, பேசாம நான் வேணா நிக்கோராபின் கிட்ட போய் நிக்கட்டுமான்னு கேட்பான். லூச்சி அதெல்லாம் தேவையே இல்லாதது. இப்போதைக்கு பிராங்கி ரீகேப்சர் பண்ற விஷயத்த மட்டும் பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி வந்து நிக்கோராபின் அப்படியே கூட்டிட்டு போயிருவானுங்களா என்ன? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்பா. இந்த இடத்துல ஷோ டவுன் பிட்வீன் குக்ஸ் சாஞ்சி வெர்சஸ் ராமன் கென்போங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இப்ப நம்ம ஆளுங்க எல்லாரும் கார் நம்பர் 4ல இருப்பாங்க. சாஞ்சி நான் சொன்னபடிதான், இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் அடுத்த காருக்கு போங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க வச்சுக்க வேண்டிய பிரியாரிட்டி ராபினை காப்பாத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கங்கன்பா. வாஞ்சி அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதை நீங்க செய்ய நான் விட மாட்டேன்ட்டு ஒரு மாவு மூட்டையே எடுத்து மொத்த மாவையும் வாய்க்குள்ள கொட்டிப்பான். சோச்சிக்கிங் அவன் அப்படி போட்டு வாய் பணையறத பார்த்துட்டு அவன் என்ன திரும்ப ராமன் நூடுல்ஸ் பண்ண போறானான்ட்டு பயப்படுவான். பார்த்தா அவன் ராமன் பீம் பண்ணுவான். இதை பார்த்தா சோச்சிக்கிங் இன்னும் பயப்படுவான். அவன் வைக்கிற அட்டாக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். பிராங்கே இது மேல பட்ட தொலை போட்டுரும் போலயன்பா. பார்த்தாம சோச்சிக்கிங் அண்ட் பிராங்கியை விடாம அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். சாஞ்சி கடுப்பாய் அட்டாக் பண்ண போவான். வாஞ்சே நோட் பண்ணிட்டு கரெக்டா அட்டாக் விழும் போது தப்பிச்சிருப்பான். வாஞ்சே பொறி பறக்க பின்னால போய் நிப்பான். இதுக்கப்புறம் பிராங்கி நீயே பாத்துக்கிட்டு வெளியே போவான். சோச்சிக்கிங் குட் லக் சொல்லிட்டு போவான். வாஞ்சே அடே 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 போயிட்டீங்களா, சரி போங்க போங்க. இப்ப இதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்ல தானே. நீங்க அடுத்த காருக்கு போனீங்கன்னா உங்களுக்காக நீரோ காத்திருப்பான். நீரோ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் புதுசா வந்த நியூபியா இருந்தாலும் அவன் CP9ல இப்ப ஒரு மெம்பர். அவங்க நீதிக்கான குரூப் ஆஃப் அசாசின்ஸ். போன 2 பேரும் சாகதான் போறாங்க. ஏன்னா நீரோக்கு கொல்லத்தான் ரொம்ப பிடிக்கும்பா. சாஞ்சி பிளான்ஷிட் ஷூட் பண்ணுவான். வாஞ்சே டாச் பண்ணி இந்த பக்கம் வந்திருப்பான். இதுக்கப்புறம் சோச்சிக்கிங்கோட இன்ட்ரோ சாங்க போடுவாங்க. சோச்சிக்கிங் இருந்துட்டு என்னத்துக்கு எந்த கார்ல ராபினை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா அதுவே நம்ம வந்த வேலையை சுலபமாக்கி இருக்குமே, இப்ப போய் என்ன பண்ணனுங்க போது பிராங்கி முதல் வந்த வேலையை பாடுறா, சீக்கிரம் ஸ்குவிட் தலையான்பான். சோச்சிக்கிங் ஸ்குவிட்னா ஸ்குவிட்டா இல்ல ஆக்டோபஸான்ட்டு யோசிப்பான். பிராங்கி எதுவா இருந்தா என்ன சீக்கிரம் போடான்பான். சோச்சிக்கிங் எனக்கு ஒரு பிரைட்டான ஐடியா வந்திருக்குன்பான். சாஞ்சி வாஞ்சேவோட சண்டை போட்டு இருப்பான் இல்லையா, வாஞ்சே எல்லா அட்டாக்ஸையும் டாச் பண்ணுவான். சாஞ்சி எல்லாம் கடுப்பாயிட்டு என்னடா இப்படி டாச் பண்ணிட்டே தான் இருக்க போறேன் அட்டாக்ஸ, நான் தான் சொல்றேன்ல நான் அவசரமா போனோம், அது உனக்கு புரியலையாடான்பா. வாஞ்சே அப்ப சரி இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ராமன் கென்போ நூடுல்ஸ் ஸ்லைசர் பண்ணுவான். பார்த்தா கால்ல ஸ்கேட்டர் போட்டிருப்பான். அதை அப்படியே தேய்ச்சி நெருப்பு வர வச்சுட்டு அட்டாக் பண்ண வருவான். சாஞ்சி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். வாஞ்சே திடீர்னு அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான கிக் விட்டேன், அதுல இருந்து தப்பிச்சில, நீ 10 தடவை பண்ணலன்பா. சாஞ்சி ஆக்சுவலா அது 12 தடவைன்பா. வாஞ்சே நீ என்ன சீக்கிரட்டா சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கியான்பா. சாஞ்சி சீக்கிரட்டாவா, எனக்கு தெரிஞ்சு நீ சூப்பர் வீக்கா இருக்கணும்பா. வாஞ்சே என்னோட ஓல்ட் மேன் கூட இப்படி சொன்னதில்ல, சூப்பர் வீக்னு சொல்லிட்டியாடா, இதுக்கப்புறம் அப்படி சொன்ன கடுப்பாயிருவேன்டா நான் வாஞ்சேன்பா. டக்குனா அதெல்லாம் தாண்டி உன்னோட சுருள புருவ இருக்கு பாரு, அதுதான் என்ன ஒரு மாதிரி டிசி ஆக்குது. இப்படி ஒரு வேர்ட் ஃபேஸை வச்சுட்டு நீ எல்லாம் எப்படா என்ன இப்படி சொல்லான்பா. சாஞ்சி டே இந்த உலகத்திலேயே ரொம்ப வேர்ட் ஃபேஸா இருக்குது உனக்கு தான், நீ மத்தவங்கள வேர்ட் ஃபேஸ்ன்னு பியான்பா. வாஞ்சே நீ இருக்க எனக்கு குறை சொல்லிட்டீல, இர்றா நான் உனக்கு இப்போ ஒன்னு காட்டுறான்டான்ட்டு அரிசி மாவு எடுத்துட்டு இதனாலதான் என்ன இந்த எஸ்கட் மிஷன் அனுப்பிச்சிருக்காங்கிறத காட்டுறான்பா. பார்த்தா அந்த மாவு மூட்டையில இருக்க மொத்த மாவையும் வாய்க்குள்ள கொட்டி அரைச்சிட்டு ராமன் கென்போ சீக்ரெட் டெக்னிக்ன்ட்டு கொஞ்சம் ஜெய்ஜான்டிக்கான நூடுல்ஸ் எடுத்திருப்பான். இதை தட்டி தட்டி நான் நூடுல்ஸ் ஆக்கிட்டேனேன்பா. சாஞ்சியை முன்னால பார்த்துட்டு என்னடா இதுன்பா. வாஞ்சே
வாஞ்சே இது என்னோட புது சூட், இது சாப்பிடக்கூடியதுதான்பா. பார்த்தா வாஞ்சே இத ராம் மென்ஸ் ஃபார்மல் சூட்டுன்பா. இப்ப சண்டை போடலாம், வாடா வாடா வாடா. இந்த ராமன் கென்போவோட ரகசியமே நூடுல்ஸ் அது விருப்பத்துக்கு கண்ட்ரோல் செய்ய விடுறதுதான். இதோ இப்ப பாக்குறீல இது போலதான்பா. சாஞ்சி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சாப்பாட்டு விஷயத்துல இந்த விளையாட்டு வேலையை பண்ணுவேன்பா. வாஞ்சே ஸ்பீட், பவர், அப்புறம் ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இந்த மூணுத்துலயும் சேர்த்து இப்போ நான் ஒரு டிஃபரெண்ட் லெவல்ல இருப்பேன்பா. டக்குன்னு முன்னால வந்துட்டு இது மூலமா நான் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பலத்துல இருப்பேன்பா. சாஞ்சி முதல்ல வாயை மூடிட்டு சண்டைக்கு வா. இந்த நூடுல்ஸ் மொத்தத்தையும் வேஸ்ட் ஆகாம உன்னையே சாப்பிட வைக்கிறேன்பா. இதுக்கப்புறம் பிராங்கியை காட்டுவாங்க. பைப்புள்ள போஸ் கொடுத்துட்டு நிக்கும். பார்த்தா மேலேயே இன்னொருத்த இருப்பான். பிராங்கி பார்த்துட்டு டே யாரா நீன்னு கேட்பான். அவன் கார் நம்பர் 3ல காத்துட்டு இருக்க. சிபி நான் என்னோட புது ஆள், 4 பவர்ஸ் மாஸ்டர் பண்ணுவேன். நான் தான் நீரோ த சி விசில்பா. பிராங்கி பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பான். நீரோ பார்க்க போன துரதிருஷ்டவசமா நான் உன்ன கொல்லக்கூடாது, ஏன்னா உயிரோட உன்னை கொண்டு போய் சேர்க்கணும், நீ ஒரு கிரிமினல்பா. பிராங்கி டே நான் உன்கிட்ட கேட்டதை எதுக்கு வெளியே வந்து கொண்டிருக்கீன்னு, நீ உள்ள இருந்தா நானே வந்திருப்பேன்லன்பா. நீரோ இதெல்லாம் யாருனால என்னன்னு சொல்ல முடியும், நீ என்ன சீட் பண்ணிட்டு அப்படியே இந்த காரை தாண்டி போயிட்டா என்ன பண்றதுன்பா. பிராங்கி ரொம்ப கவனமா தான் தம்பி இருக்க, ஆனா கார்ட் டவுன் பண்ணாம இருக்கிறதும் முக்கியம் தான். அதெல்லாம் தாண்டி உனக்கு பின்னால வீட என்னமோ இருக்கே, அது என்னன்னு கேட்பான். நீரோவும் அது என்னன்னு திரும்பி பார்க்கும்போது பிராங்கி ரொம்ப வேகமா ஓடி வந்து வாயிலேயே பஞ்ச் வச்சிருப்பான். நீரோ அது ஒரு டர்ட்டி ட்ரிக்ன்பா. பிராங்கி இல்லாமையா பின்ன சும்மாவே என்ன வாட்டர் 7ஓட அண்டர்வேர்ல்ட் ஃபேஸ்னு சொல்லுவாங்கன்பா. இதுக்கப்புறம் ராக்கெட் மேனை காட்டுவாங்க. லூஃபி முன்னால போறக்கு கையை ஸ்ட்ரெச் பண்ணி போயிருப்பான். நாமி இப்பதான் நோட் பண்ணிட்டு லூஃபி எங்க போனான்னு கேப்பா. ஜோரோ தெரியலன்பா. நாமி என்ன தெரியலையா, அடே தண்ணிக்குள்ள இது உளுந்தானா என்ன ஆகுறதுன்பா. ஜோரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல, என்ன வரைக்கும் அவன் இங்க தானே இருந்தான்ட்டு. சாப்பர் என்ன சரிதானு கேட்பான். சாப்பர் ஆமா அதே தான்பா. நாமி நம்ம இங்க பேசுறது லூஃபியை பத்தி, அவன் ஏதாவது ஏடா கூட இது செஞ்சர போறான்டான்பா. சாப்பர் ஏதாவது சிம்னில இது போய் சொருகி இருப்பான் நாமின்ட்டு. ஜோரோ என்ன சரிதானு கேட்பான். ஜோரோ கடுப்பா இருப்பான். லூஃபி அந்த பக்கம் அடிச்சு பிடிச்சு முன்னால போய் ராக்கெட் மேன் மேல உட்காந்து கறி எடுத்து கடிச்சிட்டு ஏ ராபின் காத்துட்டு வரேன், அப்புறம் உசாப் நீயும் தான்பா. அந்த பக்கம் வாஞ்சே ராமன் கென்போ உலகத்துக்கு உன்ன வரவேற்கிறான்பா. சாஞ்சி இதெல்லாம் ஒரு பவரப்பாடான்பா. அவனா ஏதோ வரம் பாடுறான்ட்டு ராமன் கென்போ போர்க் போன் ஸ்பேங்க் பண்ணுவான். சாஞ்சி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு இதுவும் யூஸ்வலா இருக்க வேலைக்காக பஞ்ச் தான், ஆனா பெருசா இருக்கு அவ்வளவுதான்பா. அவன் இன்னொன்னு அட்டாக் பண்ணும் போது சாஞ்சி கிக் பண்ணுவான். பார்த்தா நூடுல்ஸ்ல கால் மாட்டி இருக்கும். சாஞ்சி என்னடா அதுன்ட்டு முழிக்கும் போது அவன் அப்படியே தரையோட வச்சு அடிச்சிருப்பான். சாஞ்சியும் வெளியே வரலான்னு பாப்பான். அவன் சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் கண்ணா பின்னான்னு இழுத்து அடிப்பான். சாஞ்சியை கிட்ட கொண்டு வந்துட்டு என்ன என்னோட அட்டாக்ஸ் இம்ப்ரெசிவா இருக்க, என்ன கை கால் நல்லா மாட்டிருக்கும் போலயே, இப்ப நீ கொடுத்ததுல நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்ட்டு சாஞ்சியோட அந்த புருவத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி டிசி ஆயிருவான். சாஞ்சியே கடுப்பா இருப்பான்டே, இதுக்கெல்லாமாடா தலை சுத்துன்னு. வாஞ்சே உன்னோட ஃப்ரீக்கியான அந்த ஐப்ரோஸை வச்சு என்ன திரும்ப மயக்க பார்த்தையாடான்ட்டு இந்த அதுக்கு வாங்கிக்கன்ட்டு அட்டாக் பண்ணிருப்பான். சாஞ்சிக்கு பயங்கரமா அடி பிடிச்சிருக்கும். சாஞ்சி மனசுக்குள்ள என் கால் வேற அப்படி நல்லா மாட்டிக்கிச்சு, என்னால இந்த நிலைமையில வேற சண்டை போட முடியாதுன்ட்டு பார்க்கும்போது வாஞ்சே நூடுல் சோல் பிரஸ்ங்கிற அட்டாக் வைப்பான். பார்த்தா சாஞ்சி வாயில பிளட் வரும். இதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு அடி கொடுப்பான். பார்த்தா இந்த காரே கம்ப்ளீட்டா ஆடுறத காட்டுவாங்க வெளியே இருந்து. கடைசியா சாஞ்சியை தூக்கி எஞ்சிருப்பான். சாஞ்சி இறுதியா எப்படி தப்பிச்சுனேன்பா. வாஞ்சே இதான் உங்க கதி, என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு, நான் இப்ப மேட் ராமன் கென்போவை காட்ட போறான்பா. சாஞ்சி திரும்ப அந்த நூடுல்ஸ்ல மட்டும் மாட்டிக்க கூடாது, மாட்டினா கதை காலி, நூடுல்ஸ் தொடாம பாத்துக்கணும்பா. வாஞ்சே ஏதோ வரன்ட்டு ராமனன் பாட் ஸ்டிக்கர் காம்போ கிளாப்பிங் பண்ணுவான். சாஞ்சி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு அவனை ஒரு இடத்துல மட்டும் தான் தாக்க முடியும்ட்டு மூஞ்சிக்கு குறி வச்சு அப்படியே கிக் பண்ண கிட்ட போயிருப்பான். வாஞ்சே ராமன் பீம் பண்ணிருப்பான். சாஞ்சி அதை முடிஞ்ச அளவுக்கு தடுப்பான். இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ்க்கு பின்னால போய் விழுந்திருப்பான். வாஞ்சே எனக்குன்னு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது, பார்க்க போனா உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் வெறும் காலால கிக் பண்றது மட்டும் தான் போலயே, இங்க பாரு இதை மட்டும் வச்சுட்டு உன்னால எதுவும் பண்ணவே முடியாது, நீ இதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் சரி எதுவும் வேலைக்காகாதுன்பா. சாஞ்சி எந்திரிச்சிருப்பான். இந்த பக்கம் ஃபோர்க்ல சொருகி இருக்கிறத காட்டுவாங்க. வாஞ்சே நான் திரும்ப வைக்கிற அட்டாக் டாச் பண்றா பாக்கலான்ட்டு ராமன் கென்போ மல்டி நூடுல்ஸ் ஸ்பேங்க் பண்ணுவான். அந்த அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா கண்ணா பின்னான்னு விழும். வாஞ்சே முகத்துல திடீர்னு பயம் தெரியும். பார்த்தா சாஞ்சி எல்லா நூடுல்ஸையும் வெட்டி வீசிட்டு வந்திருப்பான். வாஞ்சே ஐயோ என் நூடுல்ஸ்ன்பா. சாஞ்சி வெட்டின அந்த நூடுல்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு 1.4 mm பாஸ்தா பெடலே நீ இப்ப பிளேட்ல இருக்குன்பா. வாஞ்சேவே அதை பார்த்துட்டு என்னடா என் நூடுல்ஸ் எப்படி வெட்டி எஞ்சிருக்கீன்பா. சாஞ்சி ஆக்சுவலா ஒரு குக் கையால சண்டை போடவே கூடாது, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த சண்டை கிச்சன்ல இருந்து சாப்பாடு தான் எனக்கு எதிரியா இருக்குங்கிறப்ப இப்ப இங்க நடக்க போறது டிஃபரெண்ட் ஸ்டோரின்பா. வாஞ்சே நீ தொல்லைன்னு நினைச்சேன், ஆனா நினைச்சதை விட ரொம்ப தொல்லையா இருக்க. 1000 நூடுல் விப் பண்ணுவான். அதுல இருந்து சாஞ்சி டாச் ஆகவும் வாஞ்சேல ரொம்ப கடுப்பா இருப்பான். என்னடா கத்தியை வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்ட்டு. சாஞ்சியும் சாரி கேட்டுட்டு இப்ப நான் உனக்கு ஒண்ணு காட்ட போறேன்ட்டு கத்தியை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பான். உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஃப் கிச்சன் நைப்ஸ் எப்படி பயன்படுத்த போறான்னு காட்ட போறான்பா. இதுக்கப்புறம் நீரோ அண்ட் பிராங்கியை காட்டுவாங்க. நீரோ ஷேவ் எபிலிட்டியை பயன்படுத்தி வேகமா வருவான். பிராங்கி ஸ்ட்ராங் ஹேமர் பண்ணுவான். நீரோ சிம்பிளா அதை டாச் பண்ணிட்டு பேப்பர் ஆட் பண்ணுவான். டக்குன்னு பின்னால போனவன் டெம்பஸ்ட் கிக் பண்ணவும் பிராங்கி மேல அந்த அட்டாக் ரொம்ப பயங்கரமா பட்டிருக்கும். பிராங்கி பின்னால போறத பார்த்துட்டு நீரோ அவன் காலின்னு நினைப்பான். பார்த்தா பிராங்கி காத்து இழுத்துட்டு ஃப்ரெஷ் ஃபயர் விடுவான். நீரோ அதை பார்த்திருப்பான். ஷேவ் பயன்படுத்தி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான். பிராங்கி யாரா இவன், இவனா போய் கடல்ல குதிக்கிறான்பா. நீரோ மூன் வாக் பண்ணி அப்படி இங்க ட்ரெயினுக்கு வந்திருப்பான். பிராங்கி மனசுக்குள்ள இவன் என்னடா காத்துல காலை வச்சு ஜம்ப் பண்றான்னு நினைப்பான். நீரோ மனசுக்குள்ள இவன் என்னடா என் டெம்பஸ்ட் கிக் வெட்டாம இருந்திருக்கு, இவன் உடம்பு விஷயத்துல என்னமோ இருக்கும் போலன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ரேஜ் ஆகி 2 பேரும் நேருக்கு நேரம் அட்டாக் பண்ணிப்பாங்க. பட் 2 பேத்துக்குமே எதுவும் ஆகாது. 2 பேரும் அட் டைம்ல யார் தாண்டா நீன்பானுங்க. இதுக்கப்புறம் சோச் கிங்க காட்டுவாங்க. பார்த்தா ஆக்டோபஸ் ஷூஸ்ன்ட்டு
தலைவன் ராபின் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு ராபினை பார்த்துட்டு ஜன்னல்ல தட்டுவான். ராபின் பார்த்ததும் லாங் நோஸ் நீயான்பா. சோஜ் கிங் விக்டரி சைன் காமிச்சிட்டு சிரிப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ட்ரெயின் மேல பிராங்கி அண்ட் நீரோ ஃபைட் பண்றாங்க இல்லையா, அந்த கிளாஷ்ல ஆடியன்ஸா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாக்குற எல்லாரும் கண்டிப்பா சொல்லணும். கடைசியா ரூஃப் டாப் டியூவல் பிராங்கி வெர்சஸ் நீரோங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.